நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு எதிராக போராடணும், அதுக்காக போராடணும்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக கூட்டணி கட்சியினர் போராடி இருக்காங்க. எதுக்குன்னா, இந்த மன்ரிகா அப்படிம்பாங்க, மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம். அது சிம்பிளாக 100 நாள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் இப்போ வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. காந்தி பேர் இருந்ததே காந்தியே நீக்கி விட்டார்கள். காங்கிரஸ் சொல்லுதா? காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள், கம்யூனிஸ்டுகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதை வந்து திமுக தலைவர் நம்முடைய முகமது சுல்தான் ஸ்டாலின் அவர்கள், அவங்க தான் நாங்கள் 400 இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு முந்தா நாள் அவர் சொன்னார். இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி வேணும்னே மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்க. மக்கள்கிட்ட இந்த திட்டத்தையே பறிக்க பார்க்குது மத்திய அரசு. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு 100 நாள் திட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாரும் அழைச்சிட்டு வருவாங்க. அதில் வந்து இவங்க போராட்டம் நடத்த போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தமிழக பிஜேபியின் நான் சார்ந்திருக்கும் பிரச்சார பிரிவின் மாநில தலைவர், மாநில அமைப்பாளர், அருமை சகோதரர் DS பாண்டியராஜன் ஒரு 10-15 ஊர்ல சின்ன சின்ன கூட்டங்களா, அவர் வந்து திண்டுக்கல் பக்கத்துல ஒரு ஊர்லயும், புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊர்லயும், இந்த மாதிரி இன்னைய வரைக்கும் அவரே டைரக்டா போய் ஒரு 10 இடத்துல கலந்துக்கிட்டாரு. தமிழகம் முழுவதும் சின்ன சின்ன கூட்டங்கள், ஒரு 2000 கூட்டங்களை, மக்களை போய் 2000 இடத்துல 2000 மக்களை ஒரே இடத்துல சந்திக்கிறது இல்லை. 2000 இடத்துல அங்க 10 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், 25 பேர் இருக்கலாம், அது விஷயம் அல்ல. மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் டைரக்டா அவங்கள களத்துல சந்திச்சு ஆவரேஜா 50 பேர் வச்சா கூட நம்ம வந்து ஒரு மக்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வழியா இதை ஒரு பாண்டியராஜன் செய்கிறாரு. சங்கர சுப்பிரமணியன் சொல்லி இதுல இருக்காரு மானாமதுரையில, அவரு அந்த மானாமதுரையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அவரும் ஒரு 8-10 கிராமங்களுக்கு போய் பஞ்சாயத்துல, ஒரு பஞ்சாயத்துக்குள்ள 3 கிராமம் 4 கிராமம் இருக்கலாம், இவர் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிராமங்களுக்கு பஞ்சாயத்து இல்லாம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சின்ன சின்ன கிராமங்களுக்கும் போய் இந்த பிரச்சாரத்தை தமிழக பாஜகவின் பிரச்சார அணி கிட்டத்தட்ட ஒரு 25-30 இடங்கள்ல சின்ன சின்ன குழுக்களா சந்திச்சு மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். சென்னையில அதை சென்னையிலயோ பெருநகரங்கள்ல, இப்ப திருச்சி மாநகருக்குள்ளேயோ மதுரை மாநகருக்குள்ளேயோ அதுக்கு ஸ்பேஸ் கிடையாது உங்களுக்கு. அதனால மீதி இவங்களை ஒருங்கிணைத்த அந்த வேலையை பல ஆதரவான யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அல்ல அவங்களுக்கெல்லாம் 1 நாள் திட்டத்துல வர மாட்டாங்க. ஜனவரி 3, 4, 5 தேதிக்குள்ள 5ஆம் தேதியா ஒரு இலக்கு வச்சு இந்த 2000 அதை அப்படியே டபுள் ஆக்கணும். அதை ஒரு 4000 ஸ்பாட்ல போய் மக்களை சந்திச்சிருக்கணும். முடிஞ்சா 4000 கிராமங்கள்ல போய், 4000 பஞ்சாயத்துல 4000 கிராமங்கள்ல போய் டைரக்டா சந்திக்கும் போது ஒரு மாற்றம் இயல்பாகவே மக்கள் மத்தியில, ஏன்னா மக்கள் வந்து விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்க ரெடியா இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியில சொன்னேன் பாருங்க, நீங்க ஒரு அது பல பேருக்கு பரவிடுது, அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள நம்மளுக்கு தாவு தீர்ந்துரும். இல்ல 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 நம்ம எப்போதும் தடுப்பாட்டமே ஆட வேண்டியதா இருக்கு. நல்ல வேளையாக பிரச்சார அணியின் மாநில அமைப்பாளர் அருமை தம்பி பாண்டியராஜன் இவங்க போராட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா இதை இவனுக்கு செய்வானுங்க, அவங்க வந்து இதை கண்டிச்சு அவர் ட்விட்டர்ல போட்ட உடனே களத்துல இறங்கி அப்பவே ஒரு 10 இடத்துக்கு போய் இது சோசியல் மீடியாலையும் போய் அங்கங்க லோக்கல் செய்தி சேனல்களையும் வந்த வண்ணம் இருக்கு. இவங்க இதுல சொல்ற பொய்கள் பாருங்க, இது வந்து நாம எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் இதை சொன்னேன். இவங்க சொல்லக்கூடிய பொய்ய பாருங்க. 100 நாள் வேலை திட்டத்தை இவர்கள் ஒழிக்க பார்க்கிறார்கள். ஆமாங்க, 125 நாள் ஆக்கிட்டாங்க, அதனால 100ங்கிறது இருக்காது, அதுக்கு பதில 125 இருக்கும். 25 நாளைக்கு அவனுக்கு வருமானம் இதுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அவனுக்கு இன்னொரு 25 நாளைக்கு சேர்ந்து கிடைக்க போகுது. அவன் தட்டில ஏன் மண்ணள்ளி போடுற? நீ ஒழுங்கா நல்ல சோறு கொடுக்க மாட்ட, புழுத்த அரிசியை கொடுப்ப. நீ கொடுக்குற பொங்கலுக்கு கொடுக்குற வெள்ளமும் உருகி போய் உன் கட்சிக்காரன் வந்து உங்களுக்கு வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் தெரியுமா அப்படின்னு அவன் வந்து லூசு மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். நம்மளை வந்து கிறுக்கு புன்னகைன்னு நினைச்சு நம்மள்ட்ட அவன் வந்து கேள்வி கேட்பான். நீங்க வந்து கருப்பங்கழி, அதனால எடப்பாடி யாராவது 2 கருப்பங்கழி கொடுத்துட்டு இருந்தான், நீ ஒரு கருப்பங்கழியை 3ஆ உடைச்சி 3 கருப்பமுள்ளா கொடுக்குற. நீ அரிசி புழுத்த அரிசி 2 கருப்பங்கழிய இது பண்ணி ஒன்னாக்கி அந்த 1 3ஆ உடைச்சி கொடுத்துட்ற. வெல்லம் ஏற்கனவே எதுக்குடா பாகா நீ வீட்டுல வைப்பானே, உனக்கு பாகாவே கொடுத்துட்றேன், எடுத்துட்டு போ.
நாரிச்சுன்னா தூக்கி போட்டுரு, இல்ல நல்லா கழுவிட்டு திரும்பி ஒரு தடவை நீ வெள்ளத்தை காய்ச்சி சாராயம் காய்ச்சுற மாதிரி காய்ச்சி சாப்பிட்டுக்க, நான் போ அப்படின்னு விட்டறிகிற வேலையை செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏழை ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆக்கி அவனுக்கு 25 நாள் சம்பளம் கிடைக்கிறதையும் புழுவுறாங்க. இதுல அவங்களுக்கு ஏன் தெரியுமா கோபம்? இந்த இண்டி கூட்டணி இருக்கான்ல, இந்த பயலோ ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்துறானுக்கு தெரியுமா? இவனுக்கு எல்லாருமே திருட்டு பயல. நீங்க விடுதலை சிறுத்தை, அவங்க ஓலா யூபர் வாயர், அவங்களுக்கு வந்து அந்த கால் டாக்ஸி மாதிரி வாடகைக்கு விட்டு, ஐ மீன் பேசுறதுக்கு அது வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய பயலுக. இந்த உண்டியல் குலுக்கி கட்சியை அடமானம் வச்ச பயலுக. அவனுக்கு வந்து எந்த கம்பெனியை மூடலாம், எந்த வியாபாரம் நல்லா இருக்கு, ஊர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய வக்கரம் முடிச்சவங்க. மதிமுக பாவம், அவரே ஆளே இல்லாம அந்த தாயகம்ல பூட் பங்களால பேச்சு துணை கூட ஆள் இல்லாம, யார் தெரியுமா நான் மோடியை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு அவரே பேசிட்டு பினாத்திட்டு இருக்காரு. இந்த திமுக இவங்களெல்லாம் வச்சு செப்படி வித்தை காமிச்சிட்டு இவங்க இருக்கக்கூடியவங்க, இவங்க ஒரு விஷயம் எல்லாருமே இதுல இருக்கிறது எல்லாமே ஊழல்வாதிகள். அவர் சிகரெட் வியாபாரம் என்னென்னமோ சொல்றாங்க. இது அத்தனை பேருமே இந்த 100 நாள் வேலையிலையும் கட்சிக்காரனை விட்டு நீ திருடிக்க, நான் மேல் லெவலில் திருடிக்கிறேன், நான் வந்து மினிஸ்டர் வச்சு கட்டிங் போட்டுக்கிறேன், மாவட்ட செயலாளர் இதுக்கெல்லாம் போஸ்டிங்கெல்லாம் காசு போட்டுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், பணம் வாங்கிக்கிறேன், எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் நாங்கள் 10 லட்சம் ரூபா உனக்கு, 1.5 லட்சம் உனக்கு அப்படிங்கிற இதில் அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ கீழே இருக்கிற கிளை செயலாளர் நீ 100 நாள் வேலை திட்டத்தில் கமிஷன் வாங்கிக்க, அந்த கமிஷனை இப்போ மோடி அதுக்கும் வைக்கிறாரு ஆப்பு. இன்னும் பாருங்க, இவனுக்கு வந்து இந்த குரங்கு குடிச்சிட்டு புண்ணு வந்த குரங்கு கல்ல குடிச்சு வெயில்ல குந்தி அது வந்து இதாச்சுன்னு வச்சுங்க, எராட்டிக்கா பிஹேவ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இவனுக்கு வந்து பொங்கல் டயத்துல வந்துருவானுங்க பாருங்க. என்ன காரணம்னா, மோடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றாரு, முன்னாடி பேங்க்ல தான் போட்டுட்டு இருந்தான். பேங்க்ல போடும்போது என்ன சொல்லுவான், எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் 100 நாள் வேலைக்கு போகும்போது 100 நாள் வேலை பணம் வந்துச்சா இன்னும் 1 மாசம் ஆகும். ஏன் 1 மாசம் ஆகும்? இந்த பக்கத்து ஊர்லாம் கொடுத்துட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் அலாட்மெண்ட் வந்துருச்சான், நமக்கு இன்னும் நிதி ஒதுக்கலையா, அந்த நிர்மலா அம்மா மோடி எல்லாம் இது கொஞ்சம் லேட்டா தான் ஒதுக்குவாங்களாம். 100 நாள் வேலைக்கு நிர்மலாவும் மோடியும் லேட்டா தான் ஒதுக்குவாங்களாம். ஏன் இப்படிலாம் பாரபட்சமா இருக்காங்க, சொல்லி நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வர வைக்க கூடாதா அப்படிம்பாங்க. இது முன்னாடியே கொடுத்தா கூட இவனுக்கு வேற எங்கேயோ ரொட்டேஷன்ல இது பண்ணிட்டு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இப்ப மோடி என்ன சொல்றாரு, 7 நாளைக்குள்ள இவங்களுக்கு நீ செட்டில் பண்ணி ஆகணும். அதோட இல்லாம அவங்க வரவங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன்ல இருந்து டிஜிட்டல் ஆய்க்கு அப்படின்னு, ஏன்னா சேவை இல்லாம நீங்க வந்து உருப்படியான வேலை செஞ்சா பரவாயில்ல. நீங்க ஏற்கனவே வெட்டின குளத்தை வெட்டுறது, ஏற்கனவே மராமத்து பண்ண ரிவிட்மெண்ட்டை மராமத்து பண்றது, இந்த மாதிரி ஏற்கனவே ஊர்ல இருக்கக்கூடிய காட்டுக்கரையை வெட்டுறது அப்படின்னா இல்லாத இவங்க இந்த கணக்கு எழுதுறதுலாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் டிஜிட்டலைஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பணத்தை 1 வாரத்தில் கொடுத்துரு. 100 நாளை நான் 125 நாள் ஆக்கி தரேன், உனக்கு என்னைக்கோ வர பணத்தை உனக்கு 1 வாரத்துக்குள்ள டைம் ஃப்ரேமோட உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு உதவி செய்யறது இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தா அவன் ஓட்டு பண்ணணும், அவன் வந்து 1000 ரூபா கேட்கக்கூடாது, டிமாண்ட் பண்ணக்கூடாது, அவன் ஏழையாவே இருக்கணும், இவங்க பணக்காரங்களா ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இவங்க வந்து புழுகுறாங்க. இதை தாண்டி இன்னொன்று, யாருன்னா காந்தி பேரை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கலாம். இது வந்து விக்ஷித் பாரத்னு வச்சிருக்காங்க, அதனால அது லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட், நம்ம அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க கற்பனையிலேயே போட்டோம். யாருன்னா காந்தியை பத்தி பேசலாம். எங்களுக்கு ராமசாமி தான் எங்க குலகுரு, அவர் தான் எங்களுடைய வழிகாட்டி, அவர் தான் எங்க தெய்வம் அப்படின்னு சொல்ற நீ ஒன்னு அந்த ஆள் சொல்ற பிரகாரம் நட, இல்ல நீ நிஜமாவே காந்திக்காக போராடுறேன்னா நான் ராமசாமியை திறந்துட்டேன்னு நீ சொல்லிட்டு வா. ஏன்னா அவருடைய 5 பிரதானமான அவர் ஒரு கோஷமா முன் வச்சிருந்தது. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் சொல்லையை அவரே திறந்து வச்சுக்கிட்டாரு ராமசாமி. அதுதான் கடைசி பேச்சு அவருடையது. நீங்க பாத்தீங்கன்னா கல்வெட்டு அங்க இருக்கும். அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, அவருடைய 5 முக்கியமான விஷயமா சொல்றது, இந்தியா ஒழிக, இந்தி ஒழிக, இந்தியா ஒழிக, காங்கிரஸ் ஒழிக, காந்திய ஒழிக, பார்ப்பான் ஒழிக. நீ காங்கிரஸ் வாழ்கவே கிடையாது, ஒரு வாழ்க கிடையாது. அதுல ஒரு பிரதானமா சொல்றது காந்தி ஒழிக. அப்ப நீ காந்தி ஒழிகன்னு சொன்ன ராமசாமி சொல்றது கரெக்டா, இல்ல காந்தி பேரை எடுத்துட்டேன்னு நீ சொல்றது கரெக்டா? அதனால வழக்கம் போல ஸ்டாலின் வாயால மட்டும் பேசல அப்படிங்கறதா நம்முடைய கருத்து.